திருவாய்மொழி 315 வருந்ததா. திருவாய்மொழி 315 வருந்ததா. 5வது பாசுரத்தில் எம்பெருமான் கருணையுடன் அறிவற்ற உலகம் பேசவில்லை என்றால் நீங்கள் ஏன் பேசக்கூடாது என்று கேட்கிறார் ஆழ்வார். முடிவற்ற மங்களகரமான குணங்களையும் செல்வத்தையும் கொண்ட உங்களை பற்றி நான் பேச முடியாது என்று பதிலளிக்கிறார். பின்னர் ஆழ்வார், இவ்வளவு தனித்துவமான மகத்துவத்தை கொண்ட உங்களை பற்றி நான் எவ்வாறு விரிவாக விளக்க முடியும் என்று கேட்கிறார். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 5வது பாசுரத்தில் எம்பெருமான் கருணையுடன் அறிவற்ற உலகம் பேசவில்லை என்றால் நீங்கள் ஏன் பேசக்கூடாது என்று கேட்கிறார் ஆழ்வார். முடிவற்ற மங்களகரமான குணங்களையும் செல்வத்தையும் கொண்ட உங்களை பற்றி நான் பேச முடியாது என்று பதிலளிக்கின்றார். பின்னர் ஆழ்வார், இவ்வளவு தனித்துவமான மகத்துவத்தை கொண்ட உங்களை பற்றி நான் எவ்வாறு விரிவாக விளக்க முடியும் என்று கேட்கிறார். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 5வது பாசுரம் 3வது பாசுரமும் இந்த பாசுரம் நேரடியாக தொடர்புடையவை. 4வது பாசுரத்தில் உலக மக்களுக்கு ஏற்படும் இழப்பு பற்றி ஆழ்வார் யோசித்ததிலிருந்து எடுத்து காட்டினார். எம்பெருமான் கேட்கிறார், ஏன் கோவிந்த பாண்புரைக்க மாத்தேனே என்று சொல்லுகிறீர்கள்? உலக மக்களுக்கு ஏற்படும் இழப்பு ஒருபுறம் இருக்கட்டும், நீங்கள் என்னால் தூய்மையான அறிவை பெற்றிருப்பதால் நீங்கள் அவர்களிடமிருந்து வேறுபட்டவர் மேலும் ஞானம் உள்ளவர். நீங்கள் உலக மக்களிடமிருந்து மட்டுமல்ல, பரமபதத்தில் வசிப்பவர்களிடத்தும் வேறுபட்டவர். நீங்கள் ஏன் என்னை பற்றி பேசக்கூடாது என்று ஆழ்வார் பதிலளிக்கிறார். நீங்கள் எனக்கு தூய்மையான அறிவை அளித்துள்ளீர்கள், ஆனால் நீங்கள் உங்களை வரம்புக்குட்பட்டவராக மாற்றவில்லை. அதாவது எம்பெருமானின் மகத்துவம் வரம்பற்றது மற்றும் முழுமையாக பேச முடியாது. நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 5வது பாசுரம் 3வது பாசுரமும் இந்த பாசுரமும் நேரடியாக தொடர்புடையவை. 4வது பாசுரத்தில் உலக மக்களுக்கு ஏற்படும் இழப்பு பற்றி ஆழ்வார் யோசித்ததிலிருந்து எடுத்து காட்டினார். எம்பெருமான் கேட்கிறார், ஏன் கோவிந்த பாண்புரைக்க மாத்தேனே என்று சொல்கிறீர்கள்? உலக மக்களுக்கு ஏற்படும் இழப்பு ஒருபுறம் இருக்கட்டும், நீங்கள் என்னால் தூய்மையான அறிவை பெற்றிருப்பதால் நீங்கள் அவர்களிடமிருந்து வேறுபட்டவர் மேலும் ஞானம் உள்ளவர். நீங்கள் உலக மக்களிடமிருந்து மட்டுமல்ல, பரமபதத்தில் வசிப்பவர்களிடத்தும் வேறுபட்டவர். நீங்கள் ஏன் என்னை பற்றி பேசக்கூடாது என்று ஆழ்வார் பதிலளிக்கிறார். நீங்கள் எனக்கு தூய்மையான அறிவை அளித்துள்ளீர்கள், அதனால் நீங்கள் உங்களை வரம்புக்குட்பட்டவராக மாற்றவில்லை. அதாவது எம்பெருமானின் மகத்துவம் வரம்பற்றது மற்றும் முழுமையாக பேச முடியாது. பாசுரம். வருந்தாதா அருந்தவத்த மலரின் கதிரின் சுடர் உடம்பே விருந்தாத ஞானமே வரம்பின்றி முழுதியன்றாய் வருங்காலம் நிகழலாம் கழிகலம் உலகை ஒருங்கு அழிப்பா சாரிங்கே ஓதுவான். வருந்தாதா அருந்துவத்த மலர் கதிரின் சுடர் உடம்பே வருந்தாத ஞானமே வரம்பின்றி முழுதியன்றாய் வருங்காலம் நிகழலாம் கழிகலம் உலகை ஒருங்கு அழிப்பாச இங்கே ஓதுவான். எளிய மொழிபெயர்ப்பு. மலர்ந்த கதிர்களை வடிவமாக கொண்ட எம்பெருமான் தவத்தின் பலனாக கூட அடைய மிகவும் கடினமானதும் பெரும் முயற்சிகள் இல்லாமல் அடைய முடியாததுமான ஒரு வடிவம். எந்த வரம்புகளும் இல்லாமல் அனைத்து நிறுவனங்களிலும் வசிக்கும் எம்பெருமான் சுய முயற்சிகளால் பெறப்பட்ட அறிவுக்கும் பதிலாக இயற்கையின் அறிவை பெற்றவர். கடந்த நிகழ்காலம் மற்றும் எதிர்காலங்களில் இருக்கும் எம்பெருமான் உலகை நிலைப்படுத்தி பாதுகாக்கும் எம்பெருமானே. உங்கள் குணங்களை பற்றி நான் எவ்வாறு விரிவாக பேச முடியும்? உங்கள் இயற்கையான பிரகாசம் எங்கும் நிறைந்திருத்தல் மற்றும் பாதுகாப்பு காரணமாக அவை உள்ளன. எளிய மொழிபெயர்ப்பு. மலர்ந்த கதிர்களை வடிவமாக கொண்ட எம்பெருமான் தவத்தின் பலனாக கூட அடைய மிகவும் கடினமானதும் பெரும் முயற்சிகள் இல்லாமல் அடைய முடியாததுமான ஒரு வடிவம். எந்த வரம்புகளும் இல்லாமல் அனைத்து நிறுவனங்களிலும் வசிக்கும் எம்பெருமான் சுய முயற்சிகளால் பெறப்பட்ட அறிவுக்கு பதிலாக இயற்கையான அறிவை பெற்றவர். கடந்த நிகழ்காலம் மற்றும் எதிர்காலங்களில் இருக்கும் எம்பெருமான் உலகை நிலைப்படுத்தி பாதுகாக்கும் எம்பெருமானே. உங்கள் குணங்களை பற்றி நான் எவ்வாறு விரிவாக பேச முடியும்? உங்கள் இயற்கையான பிரகாசம் எங்கும் நிறைந்திருத்தல் மற்றும் பாதுகாப்பு காரணமாக அவை உள்ளன. வடக்கு திருவிதிப்புள்ளி ஆவணப்படுத்திய நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். வருந்தாதா அவருடைய தெய்வீக வடிவத்தின் இந்த அழகை என்னால் விளக்க முடியுமா? வருந்தாதா அரும் தவத்த அரும்
தவத்தால் நன்கு விரிவடைந்த கதிர்களின் இயற்கையான பிரகாசமான வடிவம் தவ மிகுதி. மக்கள் தெய்வீக விஷயத்தை கண்டவுடன் இது பெரும் தவத்தின் பலனா என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் அதில் மூழ்கியவுடன் இது எந்த தவத்தாலும் பெறப்படவில்லை, ஆனால் இயற்கையாகவே பரிசளிக்கப்பட்ட வலிமை என்பதை அவர்கள் உணர்வார்கள். அம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். வருந்தாத்தா அவருடைய தெய்வீக வடிவத்தின் இந்த அழகை என்னால் விளக்க முடியுமா? வருந்தாத்தா அரும் தவத்தால் நன்கு விரிவடைந்த கதிர்களின் இயற்கையான பிரகாசமான வடிவம் தவ மிகுதி. மக்கள் தெய்வீக வடிவத்தை கண்டவுடன் இது பெரும் தவத்தின் பலனாக என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் அதில் மூழ்கியவுடன் இது எந்த தவத்தாலும் பெறப்படவில்லை, ஆனால் இயற்கையாகவே பரிசளிக்கப்பட்ட வலிமை என்பதை அவர்கள் உணர்வார்கள். மலர் கதிரின் ததா உதம்பே. மலர் கதிரின் ததா உதம்பே. தெளிவான கதிர்களால் தெய்வீக ஒளிரும் வடிவத்தை கொண்டவர். வைரத்தைப் போல அழுக்குகளை நீக்கி, அதாவது ராஜஸ் ஆர்வம் மற்றும் தமஸ் அறியாமை ஆகியவற்றுடன் கலக்கப்படுவதற்கு பதிலாக இது தூய சத்துவம் நன்மை எல்லையற்ற மகிமையின் வடிவம். பகவான் தனது உள்குணங்களை தெளிவாக வெளிப்படுத்தும் தெய்வீக வடிவத்தை கொண்டவர். பிணைக்கப்பட்ட உங்களைப் போலல்லாமல் சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகியவற்றின் கர்மாவால் பிணைக்கப்பட்ட உடல்களைப் போலல்லாமல் சத்துவம் ரஜஸ் தாமஸ் ஆகியவற்றின் கலப்பு முறையில் அவரது தெய்வீக உடல் அவரது இச்சா ஆசை அடிப்படையில் அவரால் பெறப்படுகிறது. இதனால் மிகவும் தூய்மையானது. நமது உடல்கள் கர்மாவால் ஆனவை. சில பாவங்கள், சில புண்ணியம் நற்குணங்கள் மற்றும் சில புண்ணியம் மற்றும் பாப்பம் இரண்டாலும் ஆனவை. ஸ்ரீ விஷ்ணு புராணம் 5:1-50 ந அக்காரா நாத்காரா நாத்வா ந அக்காரா நாத்காரா நாத்வா காரா நாகார நானாச்ச இங்கே விளக்கப்பட்டுள்ளது. மலர் கதிரின் ததா உதம்பே. தெளிவான கதிர்களால் தெய்வீக ஒளிரும் வடிவத்தை கொண்டவர். வைரத்தைப் போல அழுக்குகளை நீக்கி, அதாவது ராஜஸ் ஆர்வம் மற்றும் தமஸ் அறியாமை ஆகியவற்றுடன் கலக்கப்படுவதற்கு பதிலாக இது தூய சத்துவம் நன்மை எல்லையற்ற மகிமையின் வடிவம். பகவான் தனது உள்குணங்களை தெளிவாக வெளிப்படுத்தும் தெய்வீக வடிவத்தை கொண்டவர். கர்மாவால் பிணைக்கப்பட்ட உடல்களைப் போலல்லாமல் சத்துவம் ராஜஸ் தாமஸ் ஆகியவற்றின் கலப்பு முறையில் அவரது தெய்வீக உடல் அவரது இச்சா ஆசை அடிப்படையில் அவரால் பெறப்படுகிறது. இதனால் மிகவும் தூய்மையானது. பாவங்கள் சில தூய்மையானது. நமது உடல்கள் கர்மாவால் ஆனவை. சில பாவங்கள், சில புண்ணியம் நற்குணங்கள் மற்றும் சில பாவம் மற்றும் புண்ணியம் இரண்டாலும் ஆனவை. ஸ்ரீ விஷ்ணு புராணம் 5:15 ந நானாச்ச ந அகாரா நாத்காரா ந அக்காரா நாத்காரா நாத்வா காரா நாகாரா நாத்வா காரா நாகாரா நானாச்ச இங்கே விளக்கப்பட்டுள்ளது. ஆகாரணம் விளைவு பல்வேறு வகையான பொருளின் வடிவங்கள். காரணம் மூல பிரகிருதி, ஆதிப்பொருள் காரணம் மகத் காரணம்